சிவகங்கை மாவட்டம் சின்னக்குன்றிக்குடியைச் சேர்ந்த திமுக தொண்டர் ஒருவரின் குடும்பம் வாழ்வாதாரத்துக்காக கட்சி தலைமையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்க, திமுகவை நம்பினால் இதுதான் கதி என்பது போல அவர்களை கண்டுகொள்ளாமல் கடந்து சென்று கொண்டிருக்கிறது திமுக தலைமை. சின்னக்குன்றக்குடியைச் சேர்ந்த சுயமரியாதை சுப்பையா என்பவர் திமுகவின் தீவிர தொண்டராக இருந்து கட்சியை வளர்த்து வந்துள்ளார். தனது மனைவி, மகள்கள், மகன் என்று யாரையும் கவனிக்காமல் திமுகவை மட்டுமே பெரிதாக நினைத்து வாழ்ந்து வந்தவர் சமீபத்தில் உயிரிழந்து விட்டார். அவரது மறைவுக்கு பின்னர் அந்த குடும்பமே வாழ்வாதாரம் இழந்து வாடிக்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. சுப்பையாவின் மனைவிக்கு எந்தவித உதவியும் கிடைக்காமல் வயிற்றுப்பாட்டுக்காக வேலை செய்து வருகிறார். சுயமரியாதை சுப்பையா உயிரோடு இருக்கும் வரை அவரை சந்திக்கும் அமைச்சர் பெரிய கருப்பன் இப்போது சுப்பையாவின் குடும்பம் உதவி என்று போய் நின்றபோது அவர்களை கண்டுகொள்ளவில்லையாம். வறுமையின் பிடியில் இருக்கும் தங்களை கட்சி கைவிட்டதாகவும், திமுகவை நம்பினால் இதுதான் நிலையா என்றும் அவர்கள் மன குமுறலோடு உள்ளனர். என்னை எதுவுமே தேடி பார்க்கல. கல் சிலை அடிக்கிறோம்னு சொன்னாங்க, அடிச்சு தரல. உனக்கு நங்குடையா உனக்கு 10,000 வாங்கி தரமா விரும்பல அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் வாங்கி தரல. எதுவுமே செய்யலை கட்சியிலேருந்து. நான் எது பெரிய இவர் அண்ணா சிலையில் போய் நின்று அழுவமான்னு நினச்சேன். அதுக்கும் போக எனக்கு இப்போ வழி தெரியலை. எல்லாருக்கும் செய்கிறீங்க, எங்களுக்கு ஏப்பா செய்யலைன்னு கேட்டதுக்கு, நான் இது கரைபடாத கையுமா, நான் எதுவும் செய்ய மாட்டேன். நான் இறந்ததுக்கப்புறம் என் கட்சியில் போய் நில்லுங்கம்மா, உங்களுக்கு கண்டிப்பாக செய்வார் எங்கள் அப்பா சொல்லி செத்துட்டு போனார். ஆனால் நாங்களும் ஒவ்வொரு இடமும் போய் ஏறி இறங்குறோம். ஒருத்தர் எங்களுக்கு எதுவுமே கை விரிச்சிட்டாங்க, எதுக்குமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் நிற்கிறோம், எல்லாத்துக்கும் ஏங்கி நிற்கிறோம்.